இந்த ஒயர் கூடையை நான் எப்படி போட்டேன்றத ஒரு மேலோட்டமான விளக்கத்தை பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் தான் நான் வீடியோ எடுத்துருக்கேன், ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. இதில் இப்போது எத்தனை அடி அளவில் ஜாயின் பண்ணோன்னா 6 அடி அளவு வச்சு 27 பீஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி 2 வரிசை போட்டிருக்கேன். மேலே வந்து பார்ட்ரு பாருங்கள், 4 சைடும் வந்து மணி பார்ட்ரு கொடுத்துருப்பேன். இது எப்படி கொடுத்தேன்னா, இந்த ஒரு வரிசை விட்டுட்டு 2வது வரிசையில் ஜாயின் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் 2 வரிசை விட்டுட்டு திரும்ப ஜாயின் பண்ணியிருப்பேன். இது வந்து இந்த பேட்டன் வந்து எப்படி போடுறதுன்னு அதை மட்டும் நான் வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். மற்றபடி ஓரளவுக்கு தான் வீடியோ எடுத்தேன், அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல. இதை நீங்களே இந்த மெத்தடில் மணி எப்படி கோத்தன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னா அதுக்கப்புறம் பாருங்கள். 4 வரிசை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 5வது வரிசையில் ஒரு மணி கோத்துருப்பேன். அதுக்கப்புறம் 6வது வரிசையில் சென்டராக ஒரு வரிசை விட்டுட்டு 2 சைட்லேயும் கோத்துருப்பேன். இதில் 3 வரிசை விட்டுட்டு 2 சைட்லேயும் கோத்துருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு வரிசை விட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். இன்னும் வேணும்னா இன்னும் கூட மணி கோத்துருக்கலாம், நான் தான் வந்து விட்டுட்டேன். இன்னொரு ஏன்னா இது வீன்ற எழுத்து, என்னோட முதல் எழுத்தை நான் இதில் வந்து போட்டிருக்கேன். பொடி வந்து 4 அடி அளவு வச்சுருக்கேன். 3 ஒயர் உள்ளே கொடுத்துருக்கேன். மேலே இருக்கிற ஒயர் வந்து 6 அடி அளவு. இந்த சைட்லேயும் அந்த மாதிரி தான். ஆனால் இந்த சைடில் வந்து நான் சென்டராக மாற்றி போட்டிருக்கேன். இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களால் போட முடியாது. இன்னொரு முறை நானே நல்லா முழு வீடியோ போடுறேன். ஏன்னா 2 சைடும் ஒரே மாதிரி போட்டுங்க, ஈஸியாக இருக்கும். இது வந்து என்னோடய எழுத்து, அதனால் நீங்கள் உங்கள் எழுத்து எப்படி போட முடியுமோ அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோடய எழுத்தில் முதல் எழுத்து வீன்றதுனால அதை நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். வச்சு 27 பீஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன். அடி 9 வரிசை போட்டிருக்கேன். மேலே வந்து ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி 2 வரிசை போட்டிருக்கேன். ரன்னிங் ஒயரை நான் கட் பண்ணலை. இப்போ வந்து இது ஸ்டார்ட் பண்ண ஒயர் இதுலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதை விட்டுட்டு இதில் மணி கோக்கலாங்க. ஒரு மணி கோத்துட்டு 2 நாட் போடலான்னு இப்போது இதில் வந்து மணி கோக்கலாம். ஒரு பார்டர் மாதிரி அடியில் வைக்கலான்னு, வேறு எதுவும் இல்லை. அதுக்கு அடுத்து இந்த 2 ஒயரை விட்டுட்டு ரெண்டு ஒயரை விட்டுட்டு ஒரு மணி. இப்போது இந்த ரன்னிங் ஒயரை எடுத்து போட்டுக்கினே வரலாம். இது இந்த 2 மணியும் வந்து இப்படி போய் இப்படி சுற்றி வரும்போது இதை போடணும். இதை விட்டுட்டு இப்போ இது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரன்னிங் ஒயர் இங்கே தான் இருக்குது. இதை வந்து 2 நாட் போடணும் இல்லையா, போட்டுட்டு இப்போது அந்த மணியை மேலே விட்டுட்டு 2 நாட்டு திரும்ப போடணும். இப்போ இந்த மணியை மேலே விட்டுட்டு உள்ளே தான் ஒயர் போகணும். 2 நாட் போட்டதுக்கப்புறம் மணியை கோர்த்துக்கலாங்க. அதுக்கு அடுத்து ஒரு மணி. இப்போ இந்த கடைசியில் பாருங்கள், ஒரு நாட்டு வந்து இந்த கடைசியில் ஒரு ஒயரை விட்டுட்டு கரெக்டாக வந்து மணி அந்த பேட்டர்னில் அமைஞ்சு போச்சு. அமையலாம் திருப்பி கழட்டிட்டு மாற்றி தான் போடணும்னு நினச்சேன், அது அமைஞ்சிடுச்சு. இப்போ இந்த சைட்லலாம் தேவையில்லை. திரும்ப இதுலேயும்
இந்த ஒரு ஒயரை விட்டுட்டு ஒரு ஒயரில் மணி, 2 ஒயரில் நாட்டு, அந்த பேட்டர்னில் இந்த வரிசை போடணும். அடுத்த வரிசையில் மணியாக கூட நாட் போடணும். போன வரிசையில் அப்படியே மணியை கோர்த்துட்டு உள்ள சைடில் கோர்த்து வாங்கியிருப்பேன். இப்போ மணி கூட நாட் போடணும். அப்போ தான் அந்த மணி வந்து செட்டாக உட்காரும். வந்து நெடுக்க பார்ட்ரு இதே மணி தான் கோவுக்க போகிறேன். இதில் வந்து இன்னும் ஒரு வரிசை போட்டதுக்கப்புறம் ஒரு மணி கோவுக்கலான்னு இருக்கேன். அதே போல் இதுலேயும் ஏன்னா நேராக வந்து ஒரு சதுரம் வடிவில் இந்த பார்டரை போடலான்னு இருக்கேன். 4 வரிசை போட்டிருக்கேன். இது வந்து 14வது ஒயரில், இந்த பக்கம் 13 ஒயர், இந்த பக்கம் 13 ஒயர், 14வது ஒயரில் ஒரு மணி கோத்துருக்கேன். இது வந்து என்னோடய பேரோட முதல் எழுத்து அப்படியே வந்து வி போடலான்னு இருக்கேன். அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ ரன்னிங் ஒயரு ஏணிப்படி முடித்து போட்டு இந்த சைடில் விட்டு இருப்பேன். எடுத்து நாட் போட்டுக்கலாம். இதை பாருங்கள், இப்படி வெளியே எடுத்துகிட்டு உள் சைடில் தான் வந்து நாட் போடணும். வீடியோவில் இந்த வரிசை வரலும் தான் போட்டிருப்பேன், அதுக்கப்புறம் போடலை. இதில் பாருங்கள், இதுக்கு சென்டராக 3 நாட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வரிசை அப்படியே ப்ளைனாக இருக்குது. இதில் எத்தனை நாட்டு இடையில இருக்கு பாரு, 5 நாட்டு இடையில இருக்குது. இதுக்கப்புறம் மேலே 5 வரிசை போட்டிருப்பேன். இதில் 5 வரிசையில் ஒரு வரிசை கட் பண்ணிவிட்டு இதில் ஜாயின் பண்ணி போடுங்க. ஏன்னா இங்கே 4 வரிசை இருக்குது. அதே போல் இங்கே 4 வரிசை இருந்தால் போதும். இல்லைன்னா வியை வந்து இன்னும் ஒரு மணி இங்கே கோர்த்து விட்டிங்கன்னா வி வந்து அழகாக தெரியும். நான் தான் வந்து சரின்னு விட்டுட்டேன், சின்னதாக இருக்கட்டும்ன்றதுக்காக. இது பார்ட்ரு பாருங்கள், கீழே எப்படி இந்த பார்ட்ரு பண்ணணும் அதே போல் தான் மேலேயும் பண்ணியிருக்கேன். இது வந்து 3 வரிசை போட்டிருப்பேன், ஒரு வரிசை மடித்து சொருக்கியிருப்பேன். அவ்வளோதாங்க இந்த ஒயர் கூட.